வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கங்காவை ஏன் இப்படி கேவலப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. கங்கா முதல்ல இந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாட்ட சொல்லும்போது சொன்னாங்க, நான் நானும் டெய்லர், அவரும் டெய்லர், வாழ்க்கை பூரா டெய்லராக இருக்க முடியுமா நாங்கள், வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சந்தர்ப்பம், சூழ்நிலை அதனால் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அப்பயே நல்ல பொம்பளையாக இருந்தாக்க என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு வேண்டாங்க, கல்யாணமே வேண்டாம், நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு உனக்கு தேவைப்பட்டுச்சு, கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் முடியாமல் தான் ஒரு மாதிரி இருந்தேன். அப்புறம் கடைசியாக ஓரளவுக்கு ஐயோ மாமா நல்லவர், நல்லவர், குடும்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா எந்த குடும்பத்துலேயும் பொண்டாட்டி வீட்டோடய போய் இருக்கிறதுக்கு விடவே மாட்டாங்க எவனும். அது அவன் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரியாதை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறார். விஜய் வந்தோன்னே இவருடைய மரியாதை போச்சுங்கிறதும் கங்காவுக்கு தெரியுது. இதெல்லாம் குமரன் எதுக்கு அனுபவிக்கிறான் அப்படின்னாக்க, கங்கா அப்படிங்கிற பொண்ணு மேலே இருக்க ஆசையில். ஆனால் கங்காவுக்கு இது என்னமா தெரிஞ்சுதான்னு யோசிப்பாருங்க. ஒரு டைமில் ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கார் அப்படின்னு நினச்ச பொண்ணு திடீர்னு அந்த பொண்ணை கேவலப்படுத்துறது அந்த பொண்ணு இல்லை, இந்த எழுதுகிறவங்க தான் சொல்கிறேன். என்ன கேவலப்படுத்த முடியும், ஒரு கேரக்டர் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னாக்கா, அசிங்கமாக பேசுகிறாங்க. அதாவது என்னன்னாக்கா, கேட்குறவன் குமரன் இப்போ அடுத்த கேள்வி அப்போ நீ பேசாமல் விஜய்க்கே 2வது முன்னாடியாக போயிடுறியா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமைக்கு அசிங்கமாகிருக்காங்க. 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, கங்கா பேசுகிற பேச்சுக்கு அசிங்கமாக பேசணும். இல்லை, காணாமல் போய் நான் சாமியாராக போயிடறேன்டா, இந்த மாதிரி வேலை நடத்த முடியாது அப்படின்னு நினைக்கணும். அந்த பொண்ணு சொல்லுது, என்னங்க வளைகாப்பு வைக்கிறமா இல்லையா, வைக்கிறான், வச்சுக்கலாம், வச்சு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவோம், சேர்த்து வச்சாக்கும் அவர் தங்க நகையாக கொட்டுவார். அவர் பர்த்டே எப்படி கொண்டாடினார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, கொண்டாந்து கொட்டுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு. இந்த பையன் அப்போ கூட புள்ளீர் நிறைஞ்சிட்டு பொடி அப்படின்ட்டு போயிருக்கணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நார்மலான மனுஷனுக்கு அப்படி தான் தோணும். இவன் அவங்க மாமா மேலே இருக்க பாசம், அந்த மாமா மேலே குடும்பத்து மேலே இருக்க பாசத்தில் வரான். ஆனால் அதுக்காக இந்த பிள்ளை பேசுகிறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான். பாருங்கள், உங்களுக்கு புரியும்.